வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகியிருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுக்கும் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வரும் நிலையில், ஆனாலும் இந்த படம் தீபாவளி அப்படி இல்லைன்னா மே 1 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. இன்னுமே உறுதிப்பட தகவல் எதுவும் கிடைக்கல. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடர் விடுமுறையை குறி வச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர் படங்கள்லாம் நடிச்சிட்டு வராரு. அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்கிறாரு. ரசிகர்களுக்காக ஒரே வருஷத்தில் 2 படங்களில் கூட நடிச்சிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கூட வேட்டையன் மற்றும் லால் சலாம் போன்ற 2 படங்களில் நடிச்சிருந்தார். என்னதான் லால் சலாம் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தாலும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படத்தில் நடித்ததுனால சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டினது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தையும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி அவருடைய நடிப்பில் லோகேஷோட இயக்கத்தில் அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸோடைய பிரம்மாண்ட தயாரிப்பில் வெளியாக போகிற படம் தான் கூலி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் தங்க கருத்தில் மையமாக வச்சு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுகின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணதுக்கு காரணம். எல்சியூவில் கண்டிப்பாக இந்த படம் வராதுன்னு சொன்னதுனால ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா ரஜினி எல்சியூவில் இருக்க மாட்டாருன்றதுனால. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயை எல்சியூவில் கொண்டு வந்து அதை சொதப்பிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதை தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்சியூவில் கொண்டு வரக்கூடாதுன்னு ரஜினியே சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் விட்டு இருந்தாங்க. பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாடலும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் வைபை கிளப்பி இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த டீசர் ட்ரெய்லரை எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சான். ஒரு நல்ல பண்டிகை டேட்டாக பார்த்து இந்த டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட சியான் விக்ரமோடைய வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆச்சு. மே 1 பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 15 நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. விக்ரம் படம் போட்டியில் வின் பண்ணிடுச்சு. அதை தொடர்ந்து சூர்யா படம் வின் பண்ணுதா, அதுக்கப்புறம் நம்ம ரஜினி படம் 1000 கோடி என்ற சாதனையை பண்ணுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க அனைத்து ரசிகர்களும் காத்து கொண்டு தான் இருக்காங்க. நம்மளும் காத்து கொண்டு இருப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.